வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ ஒரு வீடியோ 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு ரொம்ப ஈஸியான காலை டிஃபன் தான், அவல் ரெசிபி கூட. கடாய் எடுத்துக்கோங்க, அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவும் இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஈரம் ஃபுல்லாக போகணும். ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் 1 மந்த் வரைக்கும். ஃப்ரிட்ஜு இல்லாமல் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். அதனால் இதை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு உங்களுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் வதங்கணும் கடலையும் எண்ணெயில். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அவல் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் அந்த எண்ணெய் தன்மை எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கினா போதும். எண்ணெய் அந்த மஞ்சள் எல்லாமே அதில் சேர்ந்துடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும், நல்லா எல்லாமே வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாயில் இருக்கிற ஹீட்லேயே உங்களுக்கு எல்லாமே வதங்கியிருக்கு. போதுமானது தான் இது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் சுகரும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு சுகர் இதில் அந்த ப்ரிசர்விங் ஏஜெண்ட்டாக இது தான் இருக்க போகுது. இதையும் இதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மந்த் வரைக்கும் கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. பாக்ஸோ பாட்டில் ஜாரோ எதுலனாலும் போட்டுக்கலாம். அவல் செய்ய போகிறோன்னா 1 கப் தண்ணி கடாயில் ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் செய்ய போகிறேன். அதனால் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அவலை சேர்த்துக்கலாம். அவல் வேகட்டும். அந்த தண்ணி உறிஞ்சிட்டுனாலே அவல் உங்களுக்கு நல்லா வெந்துடும். அவல் வேகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நல்லா அவல் வெந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.